விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வியாழன் 8ஆம் வீட்டில் இருப்பதன் விளைவா, இதனால உங்களுக்கு இந்த வாரத்துல எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா எழும். இதனால நீங்க நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கிற மாரி இருக்கும். மத்தவங்க உங்கள பார்க்கும்போது. அந்த மாரி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா, நீங்க அந்த சூழ்நிலைய விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துக்குங்க. இல்லன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி நீங்க நடக்கிறீங்களான்னு கவனிச்சு நடந்துக்கிறது நல்லது. நீங்க ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே டிப்ரஷன்லயே இருக்காதீங்க. அதனால உங்க உடல் ஆரோக்கியம் தான் குறையும். அப்புறம் இந்த வாரத்துல நீங்க ஏதாவது ஒரு பயணம் மேற்கொள்வீங்க. இந்த பயணம் கூட உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். பாரு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு ஒரு திங்கிங்லயே இருப்பீங்க. இந்த பயணம் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். இந்த பயணத்தால உங்களுக்கு ஒரு சில பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சனி 5ஆம் வீட்டில் இருப்பதன் காரணமா உங்களோட பழைய உறவினர்களை பார்ப்பீங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணுவீங்க. பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. செலவு பார்த்து பண்ணுங்க. இந்த வாரத்துல உங்களோட எதிரிகளுக்கு நீங்க பதிலடி கொடுக்கறதுக்கான ஒரு வாரமா தான் இருக்கு. அதனால நீங்க உங்க எதிரிகளை பார்த்து கவலைப்படுறதை விட்டுட்டு உங்களோட வேலையை பாருங்க. உங்களோட வேலைகளை உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கும். உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு தனியா ஒரு மரியாதை கிடைக்கும். உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி செல்வது நல்லது. அவங்கள பத்தி நினைக்கிறது இவங்கள பத்தி நினைக்கிறதுன்னு எதுவும் நினைக்காம நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க, உங்க லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சு அதுக்கான ஒரு முயற்சி எடுத்து செயல்படுவது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாரமா தான் இருக்கு. மாணவர்களுக்கு பார்த்தோம்னா நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கேற்ற பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்துல இந்த வாரம் இந்த விருச்சிக ராசிக்கு சப்போர்ட்டிவான வாரமா தான் இருக்கு.